அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, பிளாஸ்டிங் முடிஞ்சிருச்சு. பிளாஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஆக்டிவிட்டி என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை பட்டி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஃப்ளோரிங் கிரானைட்டோ டைல்ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா, இதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம், மிக்சிங் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அதுமாதிரி வந்து க்யூரிங் எவ்வளோ நாள் பண்ணணும், பட்டி ஒர்க் பண்ணுறதா எத்தனை நாள் கழிச்சு பண்ணலாம், எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருமே நம்மக்கிட்ட கிளைண்ட்களும் கேட்கக்கூடியது, நம்மளுடைய ஜூனியர்ஸும் கேட்கக்கூடிய விஷயங்கள் இது. அதனால தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து இந்த சைட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம்னா, வால் பட்டி வச்சுட்ருக்குறோம். பிளாஸ்டிக் முடிஞ்சது, ப்ராப்பர் க்யூரிங் பொறுத்த வரைக்கும் 14 days க்யூரிங் வந்து ரொம்ப நல்லது. இப்போ 14 days மாசான ஏரியா பண்ணுறோம், 14 days விடணும். இப்போ இன்னர் அவுட்ரு கம்ப்ளீட் பட்டி வைக்கிறோம்னு வைங்களேன், அப்போ நீங்கள் இதெல்லாமே க்யூரிங் டைம் முடிஞ்சு தான் பட்டி வச்சுட்ருக்கோம். அவுட்ருமே க்யூரிங் டைம் முடிஞ்சிச்சு, பட்டி வச்சுட்ருக்கோம். ஏதாவது ஒரு போர்ஷன் இருக்குது உங்களுக்கு, பூசிட்டிங்க, ஒரு 3 days ஆகிடுச்சு, 4 days ஆகிடுச்சு, அப்போ வந்து அந்த சின்ன போர்ஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது மாசான ஏரியா முடிக்கிறோம். சின்ன போர்ஷன் வந்து நம்மளுக்கு பூச்சி வேலையும் கையோட அப்போ தான் முடியுது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பூசின அன்றைக்கே நம்ம பட்டி கண்டிப்பாக வைக்கவே கூடாது. மினிமம் 3 days க்யூரிங் மஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டி வைக்கணும். ஒரு கோட்டு பட்டி வச்சுட்டு நம்ம தண்ணி இது பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது வாட்டர் பேஸ் பட்டி தான், ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி பூசிட்டு நாளைக்கு பட்டி வச்சிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகுது. அதே ஒரு வாரம் வச்சு பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மினிமம் ஒரு 1 week, 3 daysலேருந்து 1 week விட்டுட்டு நீங்கள் பட்டி வைக்கலாம். இதை நான் எந்த மாதிரி இடத்துக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஏரியா பண்ணிகிட்டே வரோம், க்யூரிங் டேஸ்லாம் முடிஞ்சு பண்ணிட்டு வரோம். இதுவும் கோயின்சைட் ஆகுது. உங்களுக்கு அந்த ஒரு பக்கம் பிளாஸ்டிக் மட்டும் பண்ணி ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு 3 days ஃபுல்லாகவே நல்லா க்யூரிங் பண்ணிட்டு பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பண்ணணுன்னா ஒரு வாரம் இல்லை, போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம அதை பட்டி வைக்கிறதா வச்சுக்கலாம். அந்த விஷயத்தை இது பண்ணிக்கிறேன். ரெண்டாவது, இப்போ நம்ம பூச்சி வேலை முடிஞ்சிச்சு, அடுத்தது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜன்னல் ஒர்க்கெலாம் ஜன்னல் தட்டி செய்கிறதுக்கு சொல்லிடலாம் ஒன்று. ஏன்னா இது வந்து ஒரு பார்ட்டு தனி, அவங்க கொண்டு வந்து மாட்டுறதுக்கு டைம் சரியாக இருக்கும். இவங்களை வந்து ஜன்னல் தட்டி மெயின் டோர் செய்கிறது இதெல்லாம் பண்ண சொல்லலாம். பெட்ரூம் டோர் மட்டும் ஒயரம் வந்து ஃப்ளோரிங் போட்டால் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ரெடிமேட் டோராக இருந்தாலும் ஹைட்டு கட் பண்ண முடியும். அதனால் அதை நம்ம மாட்ட முடியாது. மற்ற இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம மாட்டலாம். மெயின் டோர் அடிப்படை இருக்கும், கொண்டு வந்து டோர் கூட செஞ்சு மாட்டலாம். அடுத்தபடியாக, சார் ஒயரிங் ஃபஸ்ட்டு பண்ணணுமா பட்டி வைக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஒயரிங் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்படி இன்கேஸ் பண்ணலை அப்படின்னா, ஸ்ப்ரிங் வச்சு இழுத்து எங்கேயோ பிளாக் ஆகிருக்குதா, லைனில் பிளாக் ஆகிருக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். பிளாக் எதுவும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக பட்டி வலிக்கலாம். பட்டி வலிக்கிறதுக்கு முன்னாடியே என்ஷூர் பண்ணிக்கணும், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் எந்த விதமான வால் பிளாக் எதுவுமே இல்லாத, சீலிங்கில் எதுவும் பிளாக் இல்லை அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். நாங்கள் வந்து பெரும்பான்மையான இடத்துல என்ன பண்ணுவோம்னா, ஒயரிங் பண்ணிடுவோம். பட்டிக்கு முன்னாடியே ஒயரிங் பண்ணிவிட்டு தான் நம்ம பட்டி விற்கவே விடுவோம். அதனால் அந்த ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஃப்ளோரிங் ஸ்டார்ட் பண்ணலாமா பட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நம்மளுடைய டைமிங் பொறுத்து. இப்போ இங்கே வந்து கல் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம், எங்களுக்கு கிரானைட் லேயர் வரத்துக்குள்ளே பெயிண்டரை விட்டு பட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பெரம்பலூர் சைட் எடுத்திங்கன்னா, கல் கொண்டு வந்து போட்டோம், கல் முன்னாடியே வந்துருச்சு, லேயரும் ஃப்ரீயாக இருந்தாங்க, கல்லை போட்டோம், பட்டி வைக்க போகிறோம். ரெண்டுமே பிரச்சனை கிடையாது. நான் ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது, அவ்வளோதான். இப்போ கல் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் பட்டி வலிக்கலாமா முடியாது, பட்டி வலிச்சிட்டு இருக்கும்போதே கல் போடலாம்னா முடியாது. ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை வரும். அதனால் ஒருத்தவங்க ஒரு இதை முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் இன்னொருத்தவங்க விடுறது நல்லது. அதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் விட்டுக்கலாம், இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இதில் பெயிண்டிங்கில் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, பெயிண்டிங் பட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கோட்டோட நிறுத்தாதீங்க தயவுசெய்து. 2வது கோட்டும் வச்சு தேய்ச்சிருங்க. ஏன்னா ஒரு கோட்டு வச்சு விட்டிங்கன்னா இறுகிடும். அப்புறம் திருப்பியும் நீங்கள் அதுக்கு மேலே திருப்பி 2 கோட்டு வச்சா தான் அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு பொருள் செலவும் வரும், லேபர் செலவும் வரும். அதனால் வந்து எப்போவுமே ஒரு கோட்டு வச்சா 2வது கோட்டும் வச்சு முடித்து அதுக்கப்புறம் வந்து அதை தேய்ச்சி முடிச்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். லைட்லாம் வச்சு பார்த்து அலைன்மெண்ட் பார்த்து முடிச்சுட்டு, ப்ரைமர் போடாட்டி கூட பிரச்சனை இல்லை, கை வச்ச அழுக்கான கூட நம்ம தொடச்சிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட்டி ஒர்க்கு அழுக்கானாலும் தொடச்சிக்கக்கூடிய ஒன்று தான். அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துருக்கேன். இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, வீடியோ பண்ணுவோம். இது எஸ்பெஷலாக வந்து நம்ம என்கிட்ட இருக்கிற ஜூனியர்ஸ் அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரியணுங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருந்தேன். அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.